ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஹெரிடிட்டி அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமே நம்ம சேனலில் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஓகே, இப்போ டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன? பாரம்பரியம். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வரும்ல. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாரம்பரியமாக நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த ஹெரிடிட்டியில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அது என்ன 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வெறும் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் மட்டும் இருந்தா போதும். அதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதே செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல மேல், ஃபீமேல் இந்த 2மே தேவைப்படும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்னா ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல. ஓகே, அப்போ இது 2ல உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது ஏன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் முக்கியமா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில ஆர்கானிசம்ஸில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், நிறைய ஆர்கானிசம்ஸில் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இது 2லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேரியேஷன்ஸ். இந்த வேரியேஷன் அப்படின்றது எதுக்கு நடக்குது? இந்த வேரியேஷன் கண்டிப்பாக நடக்கணுமா? நம்ம இருக்கிற இந்த லைஃப்ல வேரியேஷன் அப்படின்றது முக்கியமா அப்படின்னா, கண்டிப்பா முக்கியம். அதுல இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் மேக்ஸிமம் வேரியேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இங்க மேல், ஃபீமேல் இந்த மாரி 2 பேர் இருக்காங்கல்ல. அதனால மேலோட கேரக்டரும் வரும், ஃபீமேலோட கேரக்டரும் இந்த குழந்தைக்கு வரும். அதனால டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸ் நம்ம இந்த இதில பார்க்க முடியுது. அதே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு டைப் ஆஃப் இது மட்டும் தான் இருக்குன்னு பார்ப்போம். அங்க வேரியேஷன் அதிக அளவு இருக்காது. சரிப்பா, இந்த வேரியேஷன் இல்லாதனால எதுவும் பிரச்சனையா? இல்ல வேரியேஷன் கண்டிப்பா இருக்கணுமா? அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இத ஒரு பாக்டீரியா நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இந்த பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வெறும் ஒரே ஒரு பாக்டீரியா இருக்கு. அப்போ அதுக்கடுத்து என்ன ஆகுது? 2 பாக்டீரியாவா டிவைட் ஆகுது. நமக்கு பார்த்தாலே தெரியுது. இங்க ஒரு ஆர்கானிசம் தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல பார்த்தோம்னா, மோஸ்ட்லி எல்லாமே பார்க்க சிமிலரா இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன சின்ன வேரியேஷன்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர். இங்க பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ப்ளூ கலரே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த மாரி ரொம்ப சின்ன சின்ன டிஃபரன்ஸ மட்டும் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல நம்மளால பார்க்க முடியும். இது இங்க செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய டிஃபரன்ஸ் நெறைய வேரியேஷன் நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு காட எக்ஸாம்பிளா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த காட்டுல சிங்கமோ, இல்ல ஒரு புலியோ ஏதோ ஒரு குரூப் இருக்கு. அங்க பர்ட்டிகுலரா ஏதோ ஒரு டிசீஸ் அந்த விலங்குகள் எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னா, மொத்தமா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மொத்த அந்த இனமே அழிஞ்சு போயிரும். அப்படி அழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அத தாண்டி வளர்ற மாதிரியான வேரியேஷன்ஸ தனக்குள்ள வச்சுக்கணும். அதனால தான் என்ன அப்படின்னா, நேச்சராவே நமக்கு இந்த வேரியேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அப்ப இந்த வேரியேஷன்லாம் நடக்குது அதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த வேரியேஷன் அ எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ அப்படின்ற இந்த விஷயம்னால. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபாதர் கிட்ட இருந்தும், மதர் கிட்ட இருந்தும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரும். குரோமோசோம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். அந்த மாரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரனால, அந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு மதரோட கேரக்டரும் இருக்கும், ஃபாதரோட கேரக்டரும் இருக்கும். ஸோ தட் இங்க வேரியேஷன் அப்படின்றது நேச்சுரலாவே நடக்குது. ஓகே, இப்போ இந்த வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹெரிடிட்டில முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹியூமன்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஹியூமன்ஸ்ல இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் குடுத்துருக்காங்கல்ல. இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா 2மே காது தான் குடுத்துருக்காங்க. ஒரு குழந்தையோட காது மாரி 2மே இருக்கு. ஆனா 2க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னா, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இயர் லோப். 2 இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயர் லோப் தான் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல அந்த இயர் லோப் அப்படின்றது அந்த ஃபேஸோட அட்டாச் ஆகல. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல ஃப்ரீயா இருக்கு. செகண்ட் இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீயா இல்ல, அட்டாச்சா இருக்கு. இது 2 தான் டிஃபரன்ஸ்.
சிம்பிளா நமக்கு ஒரு காது அப்படின்னு பார்த்தோம்னாலே, அதுல 2 வகையான டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹியூமன் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்ல நார்மலா வந்து ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா 2 விதமான கேரக்டர்ஸ் வந்துட்டு அதுல இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இயர வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் டாமினன்ட்டாவும், இன்னொரு கேரக்டர் வந்து ரெசசிவாவும் சொல்லுவாங்க. டாமினன்ட், ரெசசிவ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ள போலாம். இந்த இன்ஹெரிட்டட் இந்த ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஜீன்ஸ் வந்துட்டு போகுது அப்படின்லாம் பார்த்தேன். அப்படி போகும்போது இந்த ட்ரெய்ட்ஸ்ல நெறைய டிஃபரெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானுமே பார்க்க ஒரே மாரி இருக்கோமா? கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளுமே அவ்வளோ சிமிலரா வந்துட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்பா, பையனா இருந்தா கூட அவங்களுக்குள்ள வேரியேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்கும்ல. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெய்ட்ஸ்லயும் வந்து நெறைய டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு சிலரால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டங் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாக்க வந்து ரோல் பண்றது. அது வந்து ஒரு சிலரால பண்ண முடியும். ஒரு சிலரால பண்ண முடியாது. மேபி வந்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களால அந்த டங் ரோல் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, டங் ரோலிங்ல உங்களோட இது வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ். ரோல் பண்ண முடியல அப்படின்னா, உங்களோட இது வந்து ரெசசிவ் கேரக்டரா வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு ரூல்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பெருசா வேற ஒண்ணும் இல்ல. என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு வரணும் அப்படின்னா, போத் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே அவங்களோட பார்ஷியலி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டிஎன்ஏ அதுக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் என்ன அப்படின்னா வந்து, குழந்தைக்கு வந்துட்டு வரும். ஓகே. இப்போ இந்த ஆ அப்பாவோட டிஎன்ஏ, அம்மாவோட டிஎன்ஏ இது 2ம் சேர்ந்து தான் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ரெய்ட்ட வந்து டிசைட் பண்ணும். இந்த மாரி நம்ம பாடியில இருக்க கண்ணோட கலரா இருக்கட்டும், நம்ம ஹேரோட கலரு, அதுக்கப்புறம் ஹேரோட டெக்ஸ்சர், நம்மளோட ஃபேஸு, அதுக்கப்புறம் மிச்ச எல்லா பாடி பார்ட்ஸையும் வந்துட்டு அம்மா, அப்பா 2 பேரோட டிஎன்ஏவும் தான் டிசைட் பண்ணும். வெறும் சிங்கிள் ட்ரெய்ட் வந்துட்டு இத டிசைட் பண்ணாது. 2 பேரோட சேர்ந்து தான் டிசைட் பண்ணும். இத ஃபர்ஸ்ட் டைமா சொன்னது யாரு அப்டின்னா, மெண்டல். என்ன பேரே வந்துட்டு மெண்டல் அப்டின்னு இருக்கு அப்டின்னு பார்த்தோம்னா, இவரோட ஃபுல் நேம் என்ன அப்டின்னா, கிரீக்கர் ஜோஹன் மெண்டல் அப்டின்றவர். இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இதோ இந்த இமேஜ்ல இருக்கார்ல, இவர் தான் வந்துட்டு கிரீக்கர் ஜோஹன் மெண்டல். ஜெனடிக்ஸ வந்து கண்டுபிடிச்சவர். அதனால தான் இவர என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். அப்படி இவரு என்ன பண்ணாரு? இவர வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சிம்பிளா பட்டாணி செடி இருக்குல்ல. இந்த பட்டாணியில வந்துட்டு ரிசர்ச் பண்ணி தான் இவரு இந்த ஜெனடிக்ஸ்க்கு ஒரு அடித்தளமே வந்து போட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு மொனாஸ்ட்ரில வந்துட்டு இருந்தாரு. அந்த மொனாஸ்ட்ரில என்ன பண்ணாரு அப்படின்னா, பட்டாணி செடிகள வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சாரு. பட்டாணி செடிகளோட அந்த பீ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட சயன்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா, பைசம் சட்டைவம். சட்டைவம். இதுதான் என்ன அப்படின்னா, இந்த பட்டாணி செடியோட சயன்டிஃபிக் நேம். இது சயன்டிஃபிக் நேம்லாம் எல்லா செடிக்கும் படிக்கணுமா அப்படின்னா கேட்டா இல்ல. இந்த மாரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இந்த மெண்டல் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு நாள் கார்டன்ல உட்கார்ந்திருக்கப்போ, ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு. என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்க பட்டாணி செடிகள்ல மோஸ்ட் ஆஃப் த செடி எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா வளர்த்தியா இருக்கு. ஒரு சிலது வந்து குட்டையா இருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம தான் இந்த பட்டாணி செடிகள் எல்லாம் பார்த்துக்கிறோம். நம்ம தான் அதுக்கு ரெகுலரா வந்து தண்ணி ஊத்துறோம். ஒரு செடி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா டாலா இருக்கு. ஆனா ஒரு செடி பார்த்தோம் அப்படின்னா, இப்படி குட்டையா இருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எழுந்த அந்த சந்தேகத்துல உருவானது தான் என்ன அப்படின்னா, இந்த ஜெனடிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெரிய டாபிக்கு. ஓகே. இப்ப அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7 விஷயங்கள வந்து 7 கேரக்டர் அப்படின்னு சொல்றேன். இந்த பட்டாணியில இருக்க 7 கேரக்டர்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. அது என்னென்ன அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ரவுண்ட் அண்ட் விரிங்கிள்டு சீடு. பட்டாணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பட்டாணி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல உருளையா இருக்கும். ஒரு சில பட்டாணி பார்த்தோம் அப்படின்னா, விரிங்கிள்டு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்டோட ஹைட்ல ஒரு செடி டாலாவும், ஒரு செடி வந்து ஷார்ட்டாவும் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. வேற என்ன அப்டின்னா, ஃப்ளவரோட கலர். ஒரு ஃப்ளவர் வந்து ஒயிட்டாவும், ஒரு ஃப்ளவர் வந்து வொய்லட் கலர்லயும் இருந்திருக்கு. இந்த மாரி 7 கேரக்டர்ஸ வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு. அப்படி நோட் பண்ணி ஒரு செக் பாக்ஸ் வந்துட்டு டிராப் பண்றாரு. அந்த செக் பாக்ஸ் டிராப் பண்ணி, இதுதான் வந்துட்டு இதுக்கு காரணம். இந்த மாரி தான் இந்த ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு இதாகுது அப்டின்ற அந்த இதெல்லாம் சொன்னாரு. அப்போ அங்க இருந்த யாருமே இவர் சொன்ன அந்த தியரி வந்து ஏத்துக்கல.
அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட சிசிய புள்ளைகள் வந்து அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் அப்போ இவரோட அந்த தியரியில ஏத்துக்கல அப்படின்னா, இவரு சயின்ஸ மேத்ஸோட ரிலேட் பண்ணி சொன்னாரு. இது வந்துட்டு மேத்தமெட்டிக்கலா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ரேஷியோலாம் வந்து போட்டு சொல்லியிருப்பாரு. அது எப்படி சயின்ஸையும், மேத்ஸையும் வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப இருந்தவங்களுக்கு புரியல. அதனால அத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவரு வந்து பயங்கரமான சயின்டிஸ்ட்ப்பா. அப்பயே இவ்வளோ விஷயங்கள வந்துட்டு சொல்லியிருக்காரு. நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இவரையே வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஓகே. இப்ப அவரு என்ன வந்து நோட் பண்ணாரு. அந்த பிளான்ட்டோட ஹைட் தான் நோட் பண்ணாரு. ஒண்ணு டாலாவும் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஷார்ட்டா இருந்துச்சு. அந்த 2 செடிய வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு செடி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா டாலா இருந்திருக்கு. இன்னொரு செடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷார்ட்டா இருந்திருக்கு. இந்த இத வந்து நோட் பண்றதுக்கு அவர் வந்து சிம்பல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டாலுக்கு வந்துட்டு கேப்பிட்டல் டி அப்படின்னும், ஷார்ட்டுக்கு வந்துட்டு ஸ்மால் டி அப்படின்னு. இங்க வந்து யோசிக்கலாம். ஷார்ட்டுக்கு வந்து எஸ் அப்படின்ற சிம்பல் நோட் பண்ணலாமே அப்படின்னு. அப்படி கிடையாது. எப்பயுமே நம்ம ஒரு டாமினன்ட் கேரக்டர், ஒரு ரெசசிவ் கேரக்டர் இந்த மாரி எடுக்கிறோம் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு கேரக்டர் எடுக்கிறோம்னா, எந்த ஒரு சிம்பல் வந்து நம்ம டினோட் பண்றோமோ, அதே சிம்பல் தான் 2க்கும் டினோட் பண்ணும். அதுல ஒண்ணு கேப்பிட்டல் லெட்டராவும், இன்னொன்னு வந்து ஸ்மால் லெட்டராவும் தான் டினோட் பண்ணும். இத வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாரி ஒரு வளர்த்தியா இருக்க ஒரு செடியும், ஒரு குட்டையா இருக்க ஒரு செடியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்துட்டு, இது 2யும் கிராஸ் பாலினேஷன் வந்து பண்ணி பார்க்குறாரு. கிராஸ் பாலினேஷன் பண்ணி, இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டில கிராஸ் பாலினேஷன் பண்றாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு டால் பிளான்ட்ஸா இருக்கு. என்னடா இது! ஒரு வளர்த்தியா இருக்க செடியும், ஒரு குட்டையா இருக்க செடியும் தான் நம்ம வந்து ஹைபிரிட் பண்ணோம். அது எப்படி எல்லாமே ஹைட்டா இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அப்போ அவருக்கு எழுந்த அந்த சந்தேகத்துல 2வதா சரி நம்ம இதுல இருந்தே வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவரு கொண்டு வந்தார்ல, இத வந்து எஃப்1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே எடுத்து திரும்ப வந்து கிராஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த 2 செடியுமே வந்துட்டு எடுத்து செல்ஃப் பாலினேட் வந்துட்டு பண்றாரு. அதான் இங்க குடுத்திருப்பாங்க. எஃப்1 கிராஸ் எஃப்1 அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா 2மே டாலா இருக்க செடி. இது 2யும் இவரு கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, 3 செடி டாலாவும், ஒரே ஒரு செடி மட்டும் என்ன அப்படின்னா, ஷார்ட்டாவும் வந்துட்டு கிடைக்குது. அப்பதான் அவருக்கு தெரியுது. அப்ப எஃப்2 ஜெனரேஷன்லாம் என்ன அப்டின்னா, இன்னொரு கேரக்டர். அந்த ஒளிஞ்சிருந்த கேரக்டர். அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ரெசசிவ் கேரக்டர். அதாவது இந்த 3லயுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர், இந்த 4வதா இந்த செடியில வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இததான் வந்து என்ன சொல்லுவாங்க, மெண்டலோட மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோனா என்ன அப்டின்னா, சிங்கிள்னு அர்த்தம். வெறும் இங்க ஹைட் அப்டின்ற ஒரே ஒரு கேரக்டர மட்டும் எடுத்துக்கிறனால, இத மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேரக்டர அப்படியே இந்த செக் பாக்ஸ்ல வந்து அப்ளை பண்றாங்க. எப்படி அப்படின்னா, கேப்பிட்டல் டி, கேப்பிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி. இந்த மாரி அவர் வந்து அப்ளை பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2யும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு எழுதணும். அப்ப கேப்பிட்டல் டி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கேப்பிட்டல் டி கிடைக்கும். அடுத்து இந்த கேப்பிட்டல் டியும், இந்த ஸ்மால் டியும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு எழுதணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு கேப்பிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்மால் டீயும், இந்த கேப்பிட்டல் டீயும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு எழுதணும். அப்ப கேப்பிட்டல் டி, ஸ்மால் டி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் டீயும், இந்த ஸ்மால் டீயும். அப்ப இது 2யும் கிராஸ் பண்ணா நமக்கு ஸ்மால் டி அப்படின்றது கிடைக்குது. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருந்தாலே அத நம்ம டாமினன்ட்டா வந்து கன்சிடர் பண்ணிறணும். அப்ப இங்க எவ்வளோ டாமினன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதே இது மட்டும் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ரெசசிவா இருக்கு. ஏன்னா, இங்க 2மே வந்துட்டு ஸ்மால் லெட்டர். அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இது ரெசசிவ். அப்ப இந்த 3 செடி பார்த்தோம் வளர்த்தியாவும், இந்த ஒரே ஒரு செடி குட்டையாவும் இருக்கு. இத அவரு ரேஷியோல வந்துட்டு டினோட் பண்றாரு. அந்த ரேஷியோ தான் என்ன அப்டின்னா 3:1. அதாவது இந்த ரேஷியோக்கு பேர் என்ன அப்டின்னா, பினோடைபிக் ரேஷியோ அப்டின்னு சொல்லுவாங்க. பினோடைபிக் ரேஷியோனா என்னன்னா, கண்ணால பார்க்கிறது. அப்போ அவர் கண்ணால பார்த்தப்ப என்ன தெரிஞ்சுச்சு அப்டின்னா, 3 செடி வந்து வளர்த்தியாவும், ஒரே ஒரு செடி வந்து குட்டையாவும் இருந்துச்சு. அத வேற எப்படி சொல்லலாம் அப்டின்னா, 75% வந்து வளர்த்தியாவும், 25% குட்டையாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே இன்னொரு ரேஷியோ சொல்லுவாங்க. இதுல என்ன அப்டின்னா, பியூர் டி. அதாவது 2மே கேப்பிட்டல் டி இருக்குது. ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கேப்பிட்டல் டி மினிமம் ஒரு கேப்பிட்டல் டி இருக்குது. இங்கேயும் இந்த இடத்துலயும் இருக்கு. அப்ப 2. பியூரா 2மே வந்து ஸ்மால் டி இருக்குது. இந்த ஃபைனல் ஒரே ஒரு இடத்துல. இத என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெண்டலோட மோனோஹைபிரிட் கிராஸ். இந்த இதுல நமக்கு முக்கியமா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் என்ன பாலினேஷன் பண்ணாரு? செல்ஃப் பாலினேஷன் பண்ணாரா? கிராஸ் பாலினேஷன் பண்ணாரா? ஃபர்ஸ்ட்டு ஒரு டால், ஒரு டிராப். அப்ப 2யும் எடுத்து கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு. எஃப்2 கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, 2யுமே வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணாரு. எஃப்1ல கிடைச்ச 2யும் வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணாரு. இது வந்து இதுல முக்கியமான விஷயம்.
2வது என்ன அப்படின்னா, இதில இவருக்கு கிடைச்ச அந்த ரேஷியோ. இந்த 3:1 அப்படின்ற இந்த ஃபீனோடைப்பும், 1:2:1 அப்படின்ற இந்த ஜீனோடைப்பும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. அதே மாரி 2 கேப்பிட்டல் டி இருந்தா என்ன டாமினன்ட். 1 கேப்பிட்டல் டி மினிமம் இருந்தாலும் அது டாமினன்ட். 2மே வந்து ஸ்மால் டீயா இருந்தா மட்டும் தான் அது ரெசசிவ். இத வந்து எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதில பார்த்தோம் அப்படின்னா, அதே மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வொய்லட் கலர் ஃப்ளாரும், இங்க ஒயிட் கலர் ஃப்ளாரும் எடுத்திருக்காங்க. இங்க வொய்லட் கலர் ஃப்ளார் தான் என்ன அப்படின்னா, டாமினன்ட்டா வந்துட்டு இருக்கு. இத நம்ம இப்ப அந்த ரேஷியோல வந்துட்டு போட்டு பார்ப்போமா? என்ன வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு வொய்லட் கலர வந்து நம்ம டினோட் பண்றதுக்காக கேப்பிட்டல் வி அப்படின்ற சிம்பல் வந்துட்டு எடுத்துட்டேன். அப்ப கேப்பிட்டல் வி, கேப்பிட்டல் வின்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? என்ன எடுக்கிறோமோ, அதையே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் ரெசசிவ்க்கு வந்துட்டு எடுக்கணும். அப்ப ஸ்மால் வி. ஸ்மால் வின்றதுக்காக நம்ம இப்படி இந்த மாரி எடுத்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்? இப்போ இது 2ம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, கேப்பிட்டல் வி, ஸ்மால் வி கிடைச்சிருக்கும். திரும்ப இது 2ம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, கேப்பிட்டல் வி, ஸ்மால் வி. இப்போ இந்த 2 இதும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, கேப்பிட்டல் வி, ஸ்மால் வின்னு கிடைச்சிருக்கும். திரும்ப இது 2ம் சேர்ந்திருக்கு அப்படின்னா, கேப்பிட்டல் வி, ஸ்மால் வி. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, வொய்லட் கலர் ஃப்ளார். ஏன்? ஏன்னா எல்லாத்தோட இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் ஒரு கேப்பிட்டல் வி வந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா டாமினன்ட். இங்க டாமினன்ட் அப்படின்றது வொய்லட் கலர் ஃப்ளார். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, F2க்கு F1 கிராஸ் F1 இதவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செல்ஃப் பாலினேஷன் பண்றோம். அப்ப எப்படி இருக்கும்? கேப்பிட்டல் வி, ஸ்மால் வியையும், இந்த கேப்பிட்டல் வி, ஸ்மால் வியையும் வந்துட்டு நம்ம இப்ப பாலினேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த கேப்பிட்டல் வி, இந்த கேப்பிட்டல் வி சேர்ந்து நமக்கு பியூரான ஒரு வொய்லட் கலர் ஃப்ளார் கிடைக்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த கேப்பிட்டல் வி, இந்த ஸ்மால் வி சேர்ந்து நமக்கு வொய்லட் கலர் ஃப்ளார் தான் வரும். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு கேப்பிட்டல் வி இருந்தாலும் அது வந்து டாமினன்ட். அப்ப இங்க வந்துட்டு இருக்கு. அப்ப இது டாமினன்ட்டா கிடைக்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த ஸ்மால் வியும், இந்த கேப்பிட்டல் வியும் சேர்ந்து நமக்கு என்ன அப்படின்னா, கேப்பிட்டல் வி, ஸ்மால் வி அப்படின்ற இதுவும் டாமினன்ட்டா கிடைக்கும். கடைசி கண்டிஷன் 2மே வந்து ஸ்மால் வி. இங்கேயும் ஸ்மால் வி, இங்கேயும் ஸ்மால் வி. அப்போ இந்த இது மட்டும் தான் என்ன அப்படின்னா, நமக்கு ஒயிட் கலர் ஃப்ளார். ஏன்? ஏன்னா 2மே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ரெசசிவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா, அந்த ரெசசிவ் கலரான ஒயிட் கலர் ஃப்ளார் வந்துட்டு வரும். மிச்ச இந்த 3லயுமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு, வயலட் கலர் ஃப்ளார் தான் வந்துட்டு கிடைக்கும். அப்ப இங்க ரேஷியோ என்ன? 3:1. 3 வந்துட்டு நமக்கு வயலட்டாவும், ஒரே ஒரு ஃப்ளார் வந்து ஒயிட் கலர்லயும் வந்துட்டு இருக்கு. திரும்பவும் என்ன அப்படின்னா, நம்ம மெண்டலோட மோனோ ஹைபிரிட் கிளாஸ வந்துட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே மெண்டல் வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர மட்டும் தான் பார்த்தாரா அப்படின்னு இல்ல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி இதையே நம்ம 2 கேரக்டரா எடுத்துப்போம். 2 கேரக்டரா எடுத்து பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தாரு. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, 2 கேரக்டர்ஸ எடுத்து நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த 2 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிக்சர்ல பாருங்க. ரவுண்ட், கிரீன். அதாவது சீடு எடுத்துக்கிட்டாரு. சீடு வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த பச்சை கலர் சீடு. இது வந்து ரவுண்டா இருக்கு. கிரீன் கலர்ல இருக்கு. அதே இந்த மஞ்ச கலர் சீடு என்னவா இருக்கு அப்படின்னா, பிரிங்கிள்டா இருக்கு. கலர் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ. இங்க ரவுண்ட் அப்படின்றது டாமினன்ட். அதுக்கப்புறம் எல்லோ அப்படின்றது வந்து டாமினன்ட். இந்த மாரி 2 கேரக்டர் இருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா, மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத எடுத்து சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுல நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இங்க ஒரு கேப்பிட்டல் ஆரோ, ஒரு ஸ்மால் ஒய் எடுத்தாச்சு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேப்பிட்டல் ஒய், ஒரு ஸ்மால் ஆர். அதாவது கேமெட்டா ஃபார்ம் ஆகும்போது, மியாசிஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு பாதியா வந்துட்டு வரும். இப்போ 46 வந்துட்டு நார்மலா ஹியூமனோட குரோமோசோம். ஆனா மியாசிஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 23 குரோமோசோம்ஸ் தான் வந்துட்டு வரும். மேல் கிட்ட இருந்து 23, ஃபீமேல் கிட்ட இருந்து 23. அது 2ம் சேர்ந்து தான் வந்து 46 குரோமோசோமா ஆப்ஷனிங்க்கு வந்துட்டு வரும். அதே மாரி தான் இங்க என்ன அப்படின்னா, ஒரு கேப்பிட்டல் ஒரு கேப்பிட்டல் ஆர், ஒரு ஸ்மால் ஒய், ஒரு கேப்பிட்டல் ஒய், ஒரு ஸ்மால் ஆர். இந்த மாரி கேமெட் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்படி ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேப்பிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேப்பிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். அதாவது என்ன ரவுண்டு எல்லோ சீட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா, நமக்கு F1 ஜெனரேஷனோட ரிசல்ட். அடுத்து என்ன பண்ணுவாரு? வழக்கம் போல F1 ஜெனரேஷனையும் வந்துட்டு செல்ஃப் பாலினேட்டர் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப செல்ஃப் பாலினேஷன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்க வெறும் 2 கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த ஃப்ளவரோட கலரா இருந்துச்சு. இல்ல அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஹைட்டா இருந்துச்சு. இங்க 2 கேரக்டர் இருக்கு. அப்போ
இதுக்கு டேபிளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்துட்டு எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய். இங்கே வந்து ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய். இங்கேயும் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய். நெக்ஸ்ட்டு இங்கே கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய். அதே மாதிரி இங்கேயும் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய். கடைசி இதில் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். இங்கேயும் வந்துட்டு ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். இதுதான் வந்துட்டு மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸில் F2ல் எப்படி அந்த டேபிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பற்றி காட்டும். அப்போது இங்கே இருக்க கேபிட்டல் ஆரையும் இங்கே இருக்க கேபிட்டல் ஆரையும் வந்துட்டு இது பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க கேபிட்டல் ஒய், இங்கே இருக்க கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய் அப்படின்ற இது கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு இதை வச்சு இந்த இதை வந்து நம்ம இப்போ பாலினேட் பண்ணலாம். அப்போ கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த இது. அப்போ கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இதோட நம்ம இது பண்ணுவோம். அப்போ கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். இந்த இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தாலே அந்த இடத்துல அது டாமினன்ட்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே வந்துட்டு ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் ரெசசிவ் வரும். இந்த விஷயத்த மட்டும் இந்த டைஹைபிரிட் நம்ம டேபிள் வந்து ட்ரா பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம டேபிள்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளை வச்சு நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 4 டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. அது எப்படி மோனோஹைபிரிட்டில் வந்துட்டு 2 கிடச்சிச்சு, 3 வந்து டாலாகவும் 1 வந்து ட்ராஃபாகவும் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 டைப் ஆஃப் இது கிடச்சிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இங்கே டைஹைபிரிட் இந்த இதில் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 16 இது வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கேபிட்டல் ஆர், ஒரு கேபிட்டல் ஒய் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சீடு வந்து ரவுண்டாகவும் இருக்குது, எல்லோவாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கவுண்ட் பண்ணுவோமா. இங்கே 1 இருக்குது, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஃபைனலாக இங்கே 1, 9. அப்போ மொத்தம் 9 சீட்ஸ் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ரவுண்டாகவும் இருக்குது, எல்லோவாகவும் இருக்குது. அப்போ இதோட கவுண்ட் 9. நெக்ஸ்ட் என்ன கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சீடு வந்துட்டு விரிங்கிள்டாக இருக்கணும். ஆனால் அதோட கலர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோவாக இருக்கணும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம். அப்போ என்ன, ரெண்டுமே வந்துட்டு ஸ்மால் ஆராக இருக்கணும். மினிமம் ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 1, 2, 3. அப்போ 3 மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயும் வந்துட்டு ரெண்டுமே ஸ்மாலாக மினிமம் ஒரு கேபிட்டல் ஒய் வந்துட்டு இல்லை. அப்போது விரிங்கிள்டு எல்லோ சீடு எத்தனை இருக்குது அப்படின்னா 3 வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் எதை கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் ஆர் இருக்கணும், ஆனால் ஸ்மால் ஒய். அப்போ இது எதை டினோட் பண்ணுது, அந்த சீடு வந்துட்டு ரவுண்டாக இருக்கும், ஆனால் எல்லோவாக இருக்காது, க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன, 2 ஒய்யுமே வந்து ஸ்மாலாக இருக்கணும், மினிமம் ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத கவுண்ட் பண்ணலாம். அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, மினிமம் ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கலாம், ரெண்டுமே வந்து ஸ்மால் ஒய். அடுத்து இங்கே இருக்குது 2, ஃபைனலாக இங்கே. அப்போ 3 ரவுண்டு சீட், பட் க்ரீனின் கலர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஃபைனலாக என்ன அப்படின்னா, அந்த சீடு வந்துட்டு ரிங்கிள்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் க்ரீன் கலர்லேயே இருக்கும். அப்போ என்ன, ரெண்டுமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனலாக இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்துட்டு இருக்குது. அப்போ 1. அப்போ மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸில் ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9:3:3:1 அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம மெண்டலோட மோனோஹைபிரிட், டைஹைபிரிட் இதை எப்படி வந்துட்டு அந்த ரேஷியோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த ட்ரெய்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெய்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்மளோட டிஎன்ஏல இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜீன் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து போன குரூப் டி அப்படி இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எ செக்ஷன் ஆஃப் அ டிஎன்ஏ தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஒன் ப்ரோட்டீன் இஸ் கால்டு த ஜீன். இந்த இது அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜீன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிஎன்ஏல இருக்க ஒரு சின்ன ஒரு செக்ஷன் எடுத்தோம். நம்ம டிஎன்ஏ எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு
ஒரு ஸ்பைரல் ஷேப் மாரி இப்படி இருக்குமா? இந்த இதில ஒரு சின்ன ஒரு பார்ட் இந்த இத மட்டும் எடுத்தோம் அப்டின்னா, அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஜீன் அப்டின்னு சொல்றோம். இந்த ஜீன் தான் என்ன பண்ணுது அப்டின்னா, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன கேரி பண்ணி கொண்டு போறது. அப்ப எப்படி இந்த ஜீன்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா வந்து கொண்டு போகுது அப்டின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தது தான். போத் பேரன்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ அந்த காப்பீஸ் வந்து இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆகும்போது என்ன பண்ணும்னா, அந்த குழந்தைக்கு 2 பேரோட அந்த ஜீனுமே வந்துட்டு சேர்ந்து தான் வந்து அந்த ட்ரைட்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வருது. இப்போ ஒரு கண்ணோட அந்த கருவிலியோட கலர் பிளாக் கலரா இருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு ப்ரவுன். ஃபாரின்லாம் போனோம் அப்படின்னா கிரீனு, ப்ளூ இந்த மாரி கலர்லலாம் கூட பார்க்கலாம். இப்ப இந்தியால மோஸ்ட்லி வந்து பிளாக் கலர் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு பார்க்க முடியல. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, போத் மதர் அண்ட் ஃபாதர் 2 பேர்கிட்ட இருந்து வந்த அந்த ஜீன்ஸ் தான் வந்து அந்த கண்ணோட கலருக்கு காரணம். இந்த மாரி நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே இந்த ஜீன் வந்து ஒரு முக்கியமான ரோல வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மேல பார்த்துருப்போம். அந்த டேபிள்ல வந்துட்டு அந்த கேப்பிட்டல் ஆரும் சரி, ஸ்மால் ஒய்யும் சரி 2மே எப்படி இருக்கு அப்படின்னா, லிங்க்டு ஈச் அதரா வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து தனித்தனியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டட் ஆகாது. இத வந்து நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்க எல்லா ஜீனுமே வந்துட்டு ஒரு செட்டா தான் இருக்குமே தவிர, ஒரு சிங்கிள் த்ரெட் ஆஃப் இதுல வந்துட்டு வேலை செய்யாது. எல்லாத்துக்குமே ஒரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்ஏல இருக்க ஒரு சின்ன ஒரு ஆ பீஸ் மாரி வச்சுக்கலாம். அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குரோமோசோம் அப்படின்னு. இந்த குரோமோசோம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு மியாசிஸ் நடக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த குரோமோசோம்ஸ் தான். இந்த குரோமோசோம்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்கிட்டயுமே இருக்கும். அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்ல 23 பேர்ஸ் இருக்கும். அதாவது 2 இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா 46 குரோமோசோம்ன்னு இருக்கும். அதாவது 23 ஜோடி. இல்ல அப்படின்னா 46 குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுல 22 குரோமோசோம் என்ன அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து சேமா தான் இருக்கும். மேலுக்கும், ஃபீமேலுக்கும் சேம். அந்த ஒரே ஒரு பேர் தான் என்ன டிசைட் பண்ணும் அப்படின்னா, அந்த பேபி வந்து அ மேலா இருக்குமா, இல்ல ஃபீமேலா இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்றது அந்த ஒரே ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்போ ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஆ நேச்சுரலா இருக்காது. அதாவது எப்படி இருக்காது அப்படின்னா, ஜெனடிக்கலா வந்து டிட்டர்மைன் ஆயிருக்காது. அது வந்து டெம்பரேச்சர பொறுத்து வந்து அது சேஞ்ச் வந்துட்டு ஆகும். ஒரு சில ரெப்டைல்ஸ்ல வந்துட்டு அந்த மாரி நடக்கலாம். இல்ல அப்படின்னா, ஸ்னெயில்ஸ்ல வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட செக்ஸ வந்துட்டு அதால மாத்திக்க முடியும். அப்ப அந்த மாரி ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன அப்படின்னா, அந்த செக்ஸ் அப்படின்றது ஜெனடிக்கலி டிட்டர்மைன்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ்ல இந்த மாரி டெம்பரேச்சரோ, இல்ல மத்த ஏதாவது ஃபேக்டர்ஸோ டிசைட் பண்ணுதான்னா கிடையாது. நம்ம பொறக்கும்போதே வந்துட்டு மேலா, ஃபீமேலா அப்படின்றது வந்துட்டு டிசைட் ஆயிருச்சு. அப்ப ஹியூமன் பீயிங்ஸ்ல இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஜெனடிக்கலி டிட்டர்மைன்ட். இத வந்து ஓப்பனா கேட்கலாம். ஆ எந்த ஆர்கானிசம்ல வந்து அம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ஜெனடிக்கலி டிட்டர்மைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்டைல்ஸ், ஸ்னெயில்ஸ் இந்த வேற ஏதாவது ஆப்ஷன் குடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு போணும். இல்ல அப்படின்னா ரிவர்ஸ்ல கேட்பாங்க. எந்த ஆர்கானிசம்ல செக்ஸ் அப்படின்றது ஜெனடிக்கலி டிட்டர்மைன்ட் கிடையாது அப்படின்னா, ரெப்டைல்ஸ் அதுலயே வந்துட்டு இந்த ஸ்னெயில்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிளா வந்து நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்தோம். ஹியூமன் பீயிங்ல வந்துட்டு 22 பேர்ஸ் வந்துட்டு சேமாவும், ஒரே ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் மட்டும் தான் வந்து ஃபீமேலா, மேலா அப்படின்னு டிசைட் ஆகும். அது வந்து 2 பேத்துக்கும் டிஃபரெண்ட்டா இருக்கும்னு சொல்லுவோம்ல. அத வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்ஸ் குரோமோசோம்ல என்ன அப்படின்னா, மேலுக்கு வந்துட்டு XY அப்படின்ற இந்த மாரியான குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். அதே ஃபீமேலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2மே XX அப்படின்ற இந்த குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். இந்த இதுல எக்ஸ் குரோமோசோம் எப்பயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் சைஸாவும், இந்த ஒய் குரோமோசோம் அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டர் டவுனாவும் இருக்கும். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்காங்க. எக்ஸ், ஒய் இது 2லயும் வந்துட்டு எது பெருசா இருக்கும், எது சிறுசா இருக்கும்? இல்ல 2மே சேம் சைஸா இருக்குமா? இல்ல வந்து இத சொல்லவே முடியாதா? இந்த மாரிலாம் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலா, மேலா யார்கிட்ட பெர்ஃபெக்ட் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு? அதாவது ஒரே மாரி பெர்ஃபெக்ட் பேர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே ஒரே மாரியே இருக்குப்பா அப்படின்னா, ஃபீமேல்ஸ் கிட்ட தான் வந்துட்டு பெர்ஃபெக்ட் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஏன்னா, அவங்க கிட்ட தான் எக்ஸ் அப்படின்ற அந்த குரோமோசோம் இருக்கு. மேல் கிட்ட எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால மேல் கிட்ட இருக்க குரோமோசோம் வந்துட்டு பெர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். 2வது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அதுக்கு மேஜரா அது மேலா, ஃபீமேலா அப்படின்னு டிசைட் பண்றது யாரோட குரோமோசோம் அப்படின்னா, ஒரு மேலோட குரோமோசோம். அது
மேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு XY அப்படின்னும், ஃபீமேலுக்கு XX அப்படின்ற குரோமோசோமும் இருக்கும். இப்ப மேல் கிட்ட இருந்து இந்த X குரோமோசோமும், ஃபீமேல் கிட்ட இருந்து இந்த X குரோமோசோமும் வந்துச்சு அப்படின்னா XX. அப்ப இது ஃபீமேலா? மேல் கிட்ட இருந்து இந்த X குரோமோசோம், ஃபீமேல் கிட்ட இருந்து இந்த X குரோமோசோம். அப்ப XX. இதுவும் வந்துட்டு ஃபீமேலா தான் இருக்கும். இப்ப மேல் கிட்ட இருந்து இந்த Y குரோமோசோம். அப்ப XY. மேல் கிட்ட இருந்து மறுபடியும் இந்த Y குரோமோசோம், ஃபீமேல் கிட்ட இருந்து எப்பயுமே X தான் வரும். அப்ப XY. அப்ப இங்க ரேஷியோ எப்படி இருக்கு? 50% வந்துட்டு ஃபீமேலா இருக்கலாம். இல்ல அப்படின்னா 50% வந்துட்டு மேலா இருக்கலாம். அப்ப இங்க சான்ஸ் அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. மேல் தான், கன்ஃபார்மா ஃபீமேல் தான் சொல்ல முடியாது. 50-50 வந்து சான்ஸ் இருக்கு. அத டிசைட் பண்றது யாரு அப்படின்னா, மேலோட இந்த Y குரோமோசோம் தான் பொறக்கிற அந்த பேபி வந்து மேலா இருக்கணுமா? இல்ல ஃபீமேலா இருக்கணுமா? அப்படின்றத வந்து டிசைட் பண்றது. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்துட்டு ரிப்பீட்டடா வந்துட்டு கேட்பாங்க. இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ.